இவரும் மனசை பற்றியா பேசுகிறாரு, ஆனால் ஒன்றுமே புரியல. நிறைய மனசை பற்றிய புத்தகம்லாம் படிக்கிறேன், ஒன்றுமே புரிய மாட்டேன். சரி, இவர் ஏதோ ஒன்று சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரியில் உமர் பார்க்குன்ட்டு ஒரு புக்கு, அவர் வந்து பகவத்கீதை பற்றி ஏதோ சொல்கிறாரு. உமர் பார்க் பற்றி படித்தா ஒரு ஆளுக்கு ஒரு மாதிரி கிளியராக இருக்கு மைண்டு. இவரே வந்து பகவத்கீதையை பற்றி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் யாருன்னு பார்த்தா யூடியூப்பில் பார்த்தா முன்னாடி டைமில் பகவத்கீதை வேறு. இவர் ஒரு 2-3 மாதம் நான் ஃபாலோ பண்ணுறேன். இங்கே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஐயா தான் இப்படி தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். உடனே அப்படி விட்டேன், அப்படியே போயிட்டே இருக்கு. ஆனால் நான் மனசில் பிரச்சனை தான் இருக்குது. மறுபடியும் தேடுறேன் மனசை பற்றி என்ன பண்ணலான்ட்டு. மறுபடியும் பகவத்கீதை வர முன்னாடி அப்புறம் தான் அந்த தாட் அண்ட் திங்க் பற்றி பேசுகிறாரு. அவ்வளோதான் க்ளோஸ். தாட் அண்ட் திங்க் பற்றி எனக்கு புரிஞ்சதுனால எனக்கு தெரிஞ்சவங்களாம் சொல்லி எங்கள் சாரி தப்பில் இருக்கிற ட்ரம்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன், பிளைண்டு. நான் வந்து கீபோர்ட் தெரியும் நான். சரி, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் சொல்லி கூப்பிட்டுருவேன். இவரும் தேடல் அதிகம் இதில், அதனால சொல்லி நான் கூப்பிட்றாங்க. நன்றி ஐயா. வந்து அரமணத்துக்கு ரொம்ப நன்றி. மறுபடியும் வந்தால் கூட சில பேருக்கு பயன்படுத்துங்க. ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த ஸ்டேஜ் போகணுன்றனால தான் ஃபஸ்ட் இங்கே வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு என்னென்னா, எனக்கு பல்லுவலிக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஐயா வந்து அந்த பல்லுவலிக்கு இந்த ட்ரம்ஸ் ப்ரெஸ் பண்ணி சொன்னார். அதை வச்சு தான் இவரை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவரும் சரவணன் சார் சூப்பை பற்றி சொல்லியிருக்காரு. இந்த சூப்பை பற்றியும் தேட போய் தான் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது. அதே மாதிரி ஐயா வந்து பல்வலியை பற்றி சொல்லியிருந்தாரு. நான் வந்து வேற ஒரு சேனலில் பார்த்தேன், அதுவும் சரவணன் சார் சேனலோட தான். அவர் பார்க்குறப்ப என்னென்னா அந்த கம்ஸை பற்றி சொன்னார். நானும் ஒரு 1 வருஷமாக ஒரு பல்லு விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு 10 days நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா அதோட டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. ஸ்மார்ட் பார்த்து கம்மியாச்சு சிலதெல்லாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பல்வலிக்கு நன்றி சொல்கிறேன். ப்ளஸ் வந்து என்னென்னா, நான் நேற்று 10 மணி வரைக்கும் என்னென்னா எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து காரணம் வந்து எனக்குள்ள இருக்கிறது வந்து மற்றவங்களால பிரச்சனை வந்து நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் தெரியுது என் மனசால் வந்து பிரச்சனை வந்துருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் சேலம் தான், அது சின்ன ஒரு அதே ஊர் தான் இருக்கேன். ஆனால் எனக்கு தெரியல, நான் வெளியூர் பெங்களூர் இருக்கிறதுனால தெரியல. கண்டிப்பாக வந்து என்னென்னா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக பெப்பந்து இல்லைன்னா அட்லீஸ்ட் இந்த வருஷத்துக்குள்ள புது வருஷத்தில் ஒரு நாள் அந்த முகாமுக்கு போய் அட்டெண்ட் பண்ணிவிட்டு இன்னும் பெட்டராக பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஒருத்தர் சொன்ன விஷயம் நான் இன்னொரு டைம் ஹெல்ப் பண்ண வேண்டும். இந்த வாரத்துக்கு முன்னாடி ஒரு சில வீடியோ பார்த்தேன். அவர் சொன்னப்போ சில விஷயங்கள் வந்து